ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல். என்னன்னு சொல்லுங்கம்மா நீங்களே. நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே. அதுக்கு தான் இஞ்சி வெங்காயம்லாம் தட்டி வச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. கழுவி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. களியெல்லாம் வச்சுட்டேன். சரி. இது எங்கள் ஊர் ஸ்டைலில் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. வாங்க எப்படி வைப்போன்னு பார்ப்போம். சரி, ஆரம்பிச்சலாமா? இப்போ கறியை வேக வச்சுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 3 தட்டி வச்சிருக்கேன். அதை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி 2 போட்டுக்கலாம். இது அரிஞ்சு போட்டால் சமயத்தில் கறி மறுத்து போட, அதனால முழுசாக போடுறேன் நான். அது கறி மிதக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 விசில் விட்டால் போதும். சரி. என்னம்மா ஆஃப் பண்ணலாமா? இன்னும் ஒரு விசில் வரட்டும். சரி சரி. அதுக்குள்ளே இந்த கொஞ்சம் ஜாமான்லாம் வறுத்துக்கலாம். இந்த மசாலா. ஓகே ஓகே. ஒரு ஸ்பூனு அரிசி வறுத்து வச்சுருக்கேன். நான் வறுத்துட்டு அதை ரெடி பண்ணிட்டீங்க. இந்த மிளகு கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூனு. ஓகே. ரொம்ப போட்டால் உரைக்கும். இதை எண்ணெயில் வறுத்துக்கணுமா? எண்ணெயில் வறுத்து அந்த தேங்காய் வடை போட்டு அரைச்சா வாசமாக இருக்கும். சரி. மிளகு வெடிக்கட்டும். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குவோம். எல்லாம் 1/4 ஸ்பூன் இருக்குமா? ஆமாம். அது 5 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? அதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஆஃப் பண்ணிடுறேன். சரி. இப்போ தேங்காய் அரைச்சிக்குவோம். ஒரு 2 பத்தா தேங்காய் இருக்குவோம். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்குவோம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் வந்து தேங்காயில் வந்து இந்த பொரி அரிசி வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச மிளகு ஜீரகத்தையும் இதில் போட்டுக்கலாம். இது இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். கறி வந்துருச்சு. எடுத்து குழம்பு வைப்போம். நல்லா வெந்துருச்சு. ஓகே ஓகே. இப்போ எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். காயெல்லாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். 2 கத்திரிக்காய், கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு வைப்போம். இப்போ காய் வேகட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். காய் வந்தது ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு தாளிக்க வேண்டியது தான். சரி. இப்போ காய் வெந்துடுச்சு. புளி ஊற்றிடலாம். ஒரு கொதி வரட்டும். தேங்காயை ஊற்றி தாளிச்சிட வேண்டியது தான். புளி ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்கணும். ஆமாம். புளி ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காயை ஊற்றிடலாம்.
இப்போ தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்பாசி ஒரு 2 போட்டுக்கலாம். சோம்பு நுணுக்குனது 1 ஸ்பூனு. கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் கிள்ளி போடுங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும் குழம்புல. முழுசாக அப்படியே உருவி போட்டால் வாசம் ரொம்ப இருக்காது. தாளித்த உடனே குழம்பு டப்புன்னு மூடிடணும். வாசம் அப்போ தான் குழம்புல ஏறும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், குழம்பு ரெடி ஆகிடும். ஓகே. A few moments later. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே, சூப்பர். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, அடுத்தது வறுக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கும் இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 2-3 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஓகே, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஓகே. இதையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். இதில் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 1 போடுங்க, பெருசாக இருந்தால் பாதி எரிஞ்சு போடுங்க. ஏன்னா வறுக்கிறதுக்கு ரொம்ப தக்காளி வேண்டாம். ஓகே. இல்லை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ கறி வெந்துருச்சு. இப்போ இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இல்லை மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போடுவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூளோட சேர்ந்து கொஞ்ச நாள் கொதிச்சது தான் தாளிச்சு விடணும். அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குவோம். ஒரு பத்து இருக்குமா? இதில் ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, மிளகு கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு, தாளிச்சிடுவோம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு, தாளிச்சிடுவோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கல்பாசி 2 போட்டுக்கலாம். சோம்புத்தூள் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கறியை போட்டுடலாம். அதில் இப்போ தேங்காயை ஊற்றிடலாம். தண்ணியெல்லாம் வற்றுனதையும் வறுவல் ரெடி ஆகிடும். இதை மூடி வைக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். A few moments later. நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர்மா. ஓகே ஓகே, இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நாட்டுக்கோழி வறுவலும் ரெடி, குழம்பு ரெடி.
ஓகே சூப்பர். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவாம்மா? பாய் சொல்லுங்கள். பாய். பாய்.